ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி வந்து தந்தை பெரியாரோட பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி அவரை பற்றி டீட்டெயில்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அவர் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்களோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தந்தை பெரியார் வெளியிட்ட இதழ்கள், அதாவது பத்திரிகைகள் அதெல்லாம் வெளியிட்டிருப்பார்ல, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசு அப்படிங்கிறது வந்து வார இதழ் எப்போ வெளியிட்டிருக்காரு அப்படின்னா 1925. அடுத்து ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆங்கில வார இதழ், இது வந்து 1928. அடுத்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 1945. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நீதி கட்சி சார்பில் 1916 வெளியிட்டிருப்பாங்க, அது வந்து நீதி கட்சி, இது வந்து பெரியார் வெளியிட்டது. அடுத்து புரட்சி அப்படிங்கிறது வார இதழ் தான், இது வந்து எந்த வருஷம் வரையும் பார்த்தோன்னா 1933. அடுத்து பகுத்தறிவு அப்படிங்கிறது வார இதழ், நாளிதழ், மாத இதழ், இந்த 3 இதாகவும் வந்து வெளியிட்டிருக்காரு, எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1935. அடுத்து விடுதலை அப்படிங்கிறது வந்து நாளிதழ், அதுவும் 1937 வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்து என்னென்னா, தமிழக அரசு வந்து ஒவ்வொரு வருஷமும் சமூக நீதிக்காக பாடுபடுறவங்களுக்கு பெரியார் பேரில் வந்து பெரியார் விருது அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. இது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து இந்த விருதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கான காசோலை, சான்றிதழ், இது எல்லாமே வந்து இருக்கும். 2025 பெரியார் விருது வாங்கினவங்க யார் பார்த்தீங்கன்னா விடுதலை ராசேந்திரன் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தந்தை பெரியார் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான வருடங்களை தான் வந்து பார்க்க போகிறோம். அவர் பிறந்த வருஷம் எப்போன்னு பார்த்தா 1879 செப்டம்பர் 17 பிறந்திருக்காரு. 1908 வந்து காங்கிரஸ் கட்சியில் நாட்டம் கொண்டு காங்கிரஸ் கட்சியில் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அடுத்து 1918 வந்து ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருக்கார். இதில் வந்து காங்கிரஸ் கட்சி இல்லாமல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தந்தை பெரியாரை பற்றின முக்கியமான வருடங்களை தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1879 செப்டம்பர் 17. அடுத்து 1908 வந்து காங்கிரஸ் கட்சியில் நாட்டம் கொண்டு பண்ணியிருக்கிறாரு. அடுத்து 1918 வந்து ஈரோடு நகர்மன்ற தலைவராக ஆகியிருக்கிறாரு. அடுத்து 1919 வந்து காங்கிரஸில் உறுப்பினர் ஆகிட்டார். காங்கிரஸில் உறுப்பினர் ஆனது நகர்மன்ற தலைவர் ஒரு பதவியை வந்து அதை விட்டு விலகிட்டார். அடுத்து 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுறாரு. அடுத்து 1927 தான் வந்து ஈரோடு கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுறாரு. அதுக்கு ஆதரவாக வந்து அவரோட தோப்பில் இருக்கிற 500 தென்னை மரங்கள் அவரே வெட்டி வீழ்த்திடுறாரு. 1922 வந்து கோவை சிறையில் வந்து இந்த கள்ளுக்கடை மறியலால் அவரை வந்து கோவை சிறையில் அடைச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து குடியரசு இதில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டம் வந்து அவருக்கு வந்து வருது. ஸோ 1925 மே 2 வந்து குடியரசு அப்படிங்கிற வார இதில் வந்து தொடங்குறாரு. அந்த வார இதில் தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தா அப்படின்னா திருப்புடியூர் ஞானியார் அடிகள் அப்படிங்கிறத வந்து வாரியத்தில் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. அப்புறம் 1927 வந்து திராவிடன் பத்திரிகையில் வந்து ஆசிரியராக சேர்றாரு. 1928 ரிவோல்ட் அப்படிங்கிற ஆங்கில வாரியத்தில் தொடங்குறாரு. 1929 முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு நடத்துகிறாரு. அப்புறம் 1930 வந்து 2வது சுயமரியாதை மாநாடு ஈரோடு. அந்த மாநாட்டில் தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பற்றி கற்பாட்சி அப்படிங்கிற நூலை வந்து வெளியிடுறாரு. அடுத்து 1931 வந்து 3வது சுயமரியாதை மாநாடு விருதுநகரில் நடக்குது. 1933 மே 11 வந்து புரட்சி அப்படிங்கிற வார இதழை வந்து தொடங்குறாரு. 1934 பகுத்தறிவு வார இதழ், அதில் இந்த பகுத்தறிவு வார இதழில் தான் முதல்ல வந்து தமிழ் சீர்திருத்தத்தை கொண்டு வராரு. அப்புறம் 1936 வந்து நீதி கட்சி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறது. 1937 ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வந்து மாநாடு நடத்துகிறாரு. எங்கே அப்படின்னா திருச்சியில். அடுத்து 1938 நவம்பர் 13 இந்த மாநாட்டில் தான் வந்து பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாநாடு எங்கே நடந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்தது. 1930 வந்து இந்திய எதிர்ப்புக்காக சிறைக்கு போயிடுறாரு. அடுத்து 1942 வந்து ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸை வந்து சந்தித்து தமிழ்நாடு அப்படிங்கிற தனிநாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வைக்கிறாரு. 1944 வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதிலிருந்து அது வந்து திராவிடர் கழகமாக மாறுது. எப்போ அப்படின்னா சேலம் மாநாட்டில் வந்து மாறுது. பேர் மாற்றம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது திராவிடர் கழகமாக வந்து மாற்றுறாங்க, பேர் மாற்றம் பண்ணுறாங்க. எங்கே அங்கே அப்படின்னு பார்த்தா சேலம் மாநாட்டில் வந்து மாற்றுறாங்க. அடுத்து 1945 வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து நீதி கட்சியும் வந்து அந்த பேரில் வந்து இதில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அது எப்போன்னு பார்த்தா 1916. ஆனால் இது வந்து 1945 ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் பெரியாரும் வந்து தொடங்கியிருப்பார் ஒரு ஆங்கில இதில். அடுத்து 1947 இந்திய சுதந்திர தினம். 1949 வந்து அறிஞர் அண்ணா வந்து திராவிட கழகத்தில் தனியாக பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற வந்து ஆரம்பிக்கிறார். அடுத்து 1954 பெரியார் வந்து புத்தர் கொள்கை மாநாடு, அப்புறம் குலக்கல்விக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய மாநாடுகள் வந்து நடத்துகிறார் 1954.
அடுத்து 1970 வந்து யுனெஸ்கோ வந்து இவரோட சமூக சீர்திருத்தங்களை பாராட்டி இவருக்கு வந்து யுனெஸ்கோ விருது வந்து கொடுக்குது. 1973 வந்து பெரியாரோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எதுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.